மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுத்த முடிவுகள் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தி விட்டது. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டும் அது மட்டுமல்லாமல் கோபத்தில் எடுத்த சின்ன சின்ன முடிவுகளும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பேச்சுக்களும் வார்த்தைகளும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குடும்பத்துக்குள் ஒரு குழப்பத்தை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். மீனம் ராசியான நீங்கள் மனதை வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். பல நேரங்களில் அவர்கள் உங்களுடைய அறிவை விட உணர்வுகளை நீங்கள் அதிகமாகவே நம்புவீர்கள். ஏனென்றால் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் தான் இப்பொழுதுமே இருப்பீர்கள். குடும்பத்தில் எடுக்கப்பட்ட சின்ன சின்ன முடிவுகள் கூட முழுமையான யோசனைகளுக்கு பதிலாக உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஒருவரை காப்பாற்ற வேண்டும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது அல்லது அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்த முடிவுகள் பின்னர் குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் அதிகபட்சம் அந்த முடிவு எனக்கு நல்லதைத்தான் தேடி கொடுக்கும் என்று நினைத்து கொண்டு தான் இருப்பீர்கள். ஆனால் அதனை நீங்கள் மட்டும் நம்பினால் போதாது, உங்களுடைய கிரகங்களும் அதனை நம்ப வேண்டும். அதனை நம்பாமல் இருப்பதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் நல்லதாகவே தோன்றிய விஷயங்கள் கூட காலப்போக்கில் பலரையும் பாதிக்க வைத்திருக்கலாம். இதனாலேயே அப்போது கொஞ்சம் யோசித்திருந்தால் நல்லதாகவே இது மாறியிருக்கும் என்ற வருத்தங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். பண விஷயத்திலும் ஏற்பட்ட இழப்புகளும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கணக்கு பார்க்க தெரியாமல் இழந்த நிம்மதியாகவும் உங்களுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் நிச்சயமாகவே மாறிவிடலாம். உங்களுக்கு பணத்தை விட மனிதர்களும் அவங்களுடைய உணர்வுகளும் தான் முக்கியம் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடிக் கொடுக்கும். யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் வேறு ஒருவரிடம் கைமாற்றாக நீங்கள் வாங்கியாவது தூக்கி கொடுத்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்க்க தெரியாத ஒரு தனத்தாலும் மற்றவர்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டதாலுமே பண விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தவறுகளையும் இழப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நீங்கள் செய்த உதவி உங்களையே திரும்பி தாக்கிய போது மாத இறுதியில் குடும்ப தேவைகளுக்காக பாக்கெட்டில் பணம் என்பது இல்லாமல் குடும்பத்திடம் பணத்தையும் நீங்கள் கொடுக்க முடியாமலும் யாரிடமும் கை நீட்ட முடியாமலும் உங்களின் சுயமரியாதையவே காக்க நீங்கள் உள்ளுக்குள்ளப்பட்ட பாடு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு சில பாடங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் யாரையும் நம்பி இந்த விதமான ஜாமீன் கையெழுத்து பணங்களை கொடுப்பது என்று எதையும் செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக மட்டுமே தான் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கப் போகுது. நண்பர்கள் வட்டம் விரிவடைந்து துரோக கூட்டத்திற்கு நடுவே உண்மையான ஒரு நட்பின் வருகை வந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். நண்பர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுப்பார்கள். இந்த நிலைமைகள் என்பது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகப் போகுது. உங்களிடம் பணம் இருந்தவரை உங்களால் அவங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்ட வரை கூடவே இருந்துவிட்டு உங்களுடைய கடினமான காலத்தில் அப்படியே மாயமாய் மறைந்த ஒரு துரோக நண்பர்களால் ஏமாந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உண்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாகவே அமைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உங்களிடம் இருக்கும் பணத்திற்கு வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகக்கூடிய புதிய நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக முன்னேற்றி கொடுப்பார்கள்.
உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு பலமான ஆதரவு வட்டம் உங்களை நிச்சயமாகவே சுற்றி உருவாக்கும். நாம் தனியாக இல்லை என்ற தைரியங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். மனதில் இருந்த காயங்கள் இப்பொழுது ஆறப்போகிறது. மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனம் மிகவும் மென்மையானது. மற்றவர்கள் எளிதாக மறந்துவிடக்கூடிய விஷயங்களை கூட இவர்கள் பல ஆண்டுகள் மனதில் வைத்திருப்பார்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் குடும்பத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களும் மற்றும் சொல்ல முடியாத மனவேதனைகள் நீண்ட காலமாகவே உங்களை வாட்டி வதைத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு காயங்களையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மனக்காயங்கள் மெதுவாகவே ஆறத் தொடங்கிவிடும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கக்கூடிய மனநிலைமைகள் உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். வாழ்க்கை பழைய காயங்களை நினைத்து வாழ்வதற்காக கிடையாது என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய மகிழ்ச்சிகளை உருவாக்குவதற்காக என்பதை நீங்கள் கொஞ்சம் உணரத் தொடங்கிவிட்டாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதனாலேயே மனம் என்பது இலகுவாக்கி புதிய நம்பிக்கை என்பது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. இறை வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் அது போதுமான அளவுக்கு நன்மைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதிய பொருட்கள் மீது ஆர்வங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். கூட்டாளிகளின் எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் அறிந்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன நடக்கும், உடைய கூட்டாளிகளின் நினைப்புகள் எப்படி இருக்கிறது என்ற அனைத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். அந்த புதிய நபர்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் தான் பயன்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அது நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மறைந்த ஒரு துரோக நண்பர்களால் ஏமாந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உண்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாகவே அமைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உங்களிடம் இருக்கும் பணத்திற்கு வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகக்கூடிய புதிய நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக முன்னேற்றி கொடுப்பார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு பலமான ஆதரவு வட்டம் உங்களை நிச்சயமாகவே சுற்றி உருவாக்கும். நாம் தனியாக இல்லை என்ற தைரியங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது பிறந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். மனதில் இருந்த காயங்கள் இப்பொழுது ஆறப்போகிறது. மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனம் மிகவும் மென்மையானது. மற்றவர்கள் எளிதாக மறந்துவிடக்கூடிய விஷயங்களை கூட இவர்கள் பல ஆண்டுகள் மனதில் வைத்திருப்பார்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் குடும்பத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களும் மற்றும் சொல்ல முடியாத மனவேதனைகள் நீண்ட காலமாகவே உங்களை வாட்டி வதைத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு காயங்களையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மனக்காயங்கள் மெதுவாகவே ஆறத் தொடங்கிவிடும். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கக்கூடிய மனநிலைமைகள் உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். வாழ்க்கை பழைய காயங்களை நினைத்து வாழ்வதற்காக கிடையாது என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய மகிழ்ச்சிகளை உருவாக்குவதற்காக என்பதை நீங்கள் கொஞ்சம் உணரத் தொடங்கிவிட்டாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதனாலேயே மனம் என்பது இலகுவாக்கி புதிய நம்பிக்கை என்பது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. இறை வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் அது போதுமான அளவுக்கு நன்மைகள்